கட்டுமான துறையில் 25 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தகன்யா அசோசியேட் நிறுவனத்திற்கு இன்று மலர்ச்சி நிறுவனம் வளர்ச்சி சுய முன்னேற்றம் இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து வருகை புரிந்து அலுவலகத்தை பார்வையிட்டார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே கட்டுமான துறையில் 25 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தகன்யா அசோசியேட் நிறுவனத்திற்கு இன்று மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து வருகை புரிந்து அலுவலகத்தை பார்வையிட்டார். மேலும் இவர்களது அலுவலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தொழில் வளர்ச்சிக்கு ஆலோசனைகள் வழங்கினார். இதையடுத்து நிறுவன வளர்ச்சி அடைந்த சிறந்து விளங்கிட ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து அவருக்கு தகன்யா அசோசியேட் நிறுவனர் விஜயகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தகன்யா அசோசியேட் குடும்பத்தினர் மற்றும் BNI உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கார் உபயோகம் பொருட்களை பூர்த்தி தந்த வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை செய்து வரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு இன்று வெகு விமர்சையாக தொடங்கப்பட்டது. புதுச்சேரியில் கார் உபயோகப் பொருட்களை பூர்த்தி தந்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை செய்து வரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு இன்று தொடங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே 100 அடி சாலை நடேசன் நகரில் அமைந்துள்ள அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மலர்ச்சி நிறுவனம் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்று திறந்து வைத்தார். தொடர்ந்து கடையின் உரிமையாளர் பக்ரிசாமி, அவரது குடும்பத்தினர் மற்றும் பெடரல் பேங்கின் துணைத் தலைவர் ஜாவித் PI உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து அலாய் வீலை மலர்ச்சி நிறுவனம் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் BNI உறுப்பினர்கள், வாடிக்கையாளர்கள், மலர்ச்சி மாணவர்கள் மற்றும் அண்ணாமலை கார் ஜுவல்லரியின் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர்ந்து பதிவு செய்து வரும் மாணவர்களுக்கு வழக்கறிஞர் ஐயப்பன் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி வழக்கறிஞர் ஐயப்பன் வாழ்த்து பேசினார். அப்பொழுது அவர் பேசும் பொழுது புதுச்சேரியில் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் படித்து நாட்டின் புதிய பதவிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களுக்காக எனது அலுவலகம் எப்பொழுதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் படிப்படியாக செய்து தயாராக உள்ளேன் என்றும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார். தொடர் மின்வெட்டை கண்டித்து விராம்பட்டினம் கிராம மக்கள் மெழுகுபர்த்தி ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. தொடர்ந்து காலை 10 மணி வரையில் மின்சாரம் இல்லாமல் இப்பகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்துள்ளனர். 1 மணி நேர காலத்திற்கு மேல் மீண்டும் இப்பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டு மேலும் மின்சார இன்மை காரணமாக இப்பகுதியில் குடிநீர் விநியோகிக்கப்படாமல் இருந்துள்ளது. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாமல் பெரிதும் அவதியுற்று வந்துள்ளனர். இரவு நேரமாகியும் தடைப்பட்ட மின்சாரம் வராததை கண்டித்து வீராம்பட்டினம் பகுதி கிராம மக்கள் ஒன்று திரண்ட அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள பெரியார் சிலை அருகே மெழுகுபர்த்தி ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக உறுதி கூறியும் போராட்டத்தை கைவிடாமல் மின்சாரம் வரும் வரை சாலையிலேயே அமர்ந்திருந்தனர். அதன் பிறகு மின்துறை மூலமாக இப்பகுதியில் மின் விநியோகிக்கப்பட்டவுடன் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை, கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பூத்து குழுமம் மஞ்சள் கொன்றை மலர்கள் மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் தன்மையை கொண்ட காஷியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை என்ற மலர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூத்து குலுங்கி வருகின்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி, பூங்காக்கள், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்து கண்ணை கவரும் வகையில் உள்ளது. குறிப்பாக கடற்கரை சாலை, சட்டப்பேரவை வளாகம், பாரதி பூங்கா பகுதிகளில் மட்டுமில்லாமல் காந்தி வீதி, உசி வீதி, மிஷன் வீதி, ஆம்பூர் சாலை பகுதிகளில் அதிக அளவு மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி வருகின்றது. காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மகோத்சவ பால்குட அபிஷேகம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோத்சவ பெருவிழா கடந்த 8ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பால்குடம் எடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அப்போது அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். பால்குட ஊர்வலத்தின் பொழுது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடியது காண்போரை கவரும் விதமாக இருந்தது. 22ஆம் தேதி அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் 26ஆம் தேதி விளையாட்சி நிகழ்ச்சியுடன் வைகாசி மகோத்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது. கடலூர் சிங்கிரிக்குடியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள கடலூர் வட்டம் சிங்கிரிக்குடியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் வருகின்ற 22ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு இன்று காலை 6 மணியளவில் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்த பூ மாலைகளால் அலங்கரித்து எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிந்தா நாராயணா என பக்தர்களின் பக்தி கோஷம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கி சுவாமி பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. மறைந்த புதுச்சேரி மாநில INTUC தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் நீர்மோர் வழங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன், எதிர்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சொக்கலிங்கம், மலர்மணன் உள்ளிட்ட மாநில INTUC நிர்வாகிகள், ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கருவடைக்குப்பம் சுந்தர விநாயகர் கோவிலில் உண்டியலில் 20,000 ரூபாய் செல்லாத 2,000 ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டுகளை கண்ட கோவில் நிர்வாகத்தினர் கடும் அதிர்ச்சியோடு உள்ளாகினர். புதுச்சேரி கருவடைக்குப்பத்தில் அருள்மிகு சுந்தர விநாயகர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 13ஆம் தேதி திங்கட்கிழமை கோவில் நிர்வாக குழு சார்பில் உண்டியல் திறக்கப்பட்டது. அப்பொழுது உண்டியலில் செல்லாது என அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2,000 நோட்டுகள், அதோடு பழைய நாணயங்கள், ஓட்டை காலனா, 20,000 மதிப்புடைய ஜெராக்ஸ் போலி ரூபாய் நோட்டுகள், சிலுவை வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாசல் உள்ளிட்ட கண்ணியக்க தென்பட்ட அனைத்து பொருட்களையும் கோவில் உண்டியலுக்குள் மர்ம நபர்கள் அவர்கள் போட்டு சென்றுள்ளனர். ஆசையாக உண்டியலை திறந்து பார்த்த கோவில் நிர்வாகத்தினர் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகினார்கள். மேலும் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட போலி ரூபாய் நோட்டுகளை கோவில் நிர்வாகிகள் குழித்தும் தீயிட்டும் கொளுத்தியும் அழித்தனர். இதனால் சுந்தர விநாயகர் கோவில் பக்தரிடையே பெரும் பரபரப்பு நிலவியது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.